இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட். அகத்திக்கீரையில் அடங்கியுள்ள சத்துக்களும் அதன் பயன்களும். சித்த மருத்துவம் அகத்திக்கீரையில் 63 வகை சத்துக்கள் இருப்பதாக கூறுகிறது. இம்மரத்தின் பல பகுதிகள் மூலிகையாக பயன்படுகின்றது. அகத்திக்கீரையில் 8.4 விழுக்காடு புரதமும் 1.4 விழுக்காடு கொழுப்பும் 3.1 விழுக்காடு தாது உப்புக்களும் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். மேலும் அகத்திக்கீரையில் மாவுச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ ஆகியவையும் உள்ளன. அகத்திக்கீரையை சாறுடன் சிறிதளவு தேன் கலந்து நீர்க்கோவை பிடித்துள்ள குழந்தைகளுக்கு உச்சித்தலையில் தடவினால் குணமாகும். காயங்களுக்கு இலையை அரைத்து போட புண்கள் ஆறும். அகத்திக்கீரையை சாப்பிடுபவர்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்குவதுடன் உணவு எளிதில் ஜீரணமாகும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருப்பதால் அது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. இலைகளை உலர்த்தி பொடி செய்து காலை மாலை இருவேளை பாலில் அரை கரண்டி அளவு கலந்து குடித்து வந்தால் வயிற்று வலி குணமாகும். தொண்டைப்புண், தொண்டை வலி ஆகியவை உள்ளவர்கள் அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாப்பிட்டால் விரைவில் தொண்டை பிரச்சனை குணமாகும். அகத்திக்கீரை வயிற்றில் உள்ள புழுவை கொல்லும். மேலும் மலச்சிக்கலை தீர்க்கும். உயர்ந்த இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தொண்டை வலி மற்றும் குடல் புண் பிரச்சனையை சரி செய்ய அகத்திக்கீரை பயன்படுகிறது. மதிய வேளையில் இதை சாப்பிட்டு வந்தால் அல்சர் மற்றும் உடலில் உள்ள பித்தம் குறையும். அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறையும். கண்கள் குளிர்ச்சியாகும். நீரடைப்பு, பித்த மயக்கம் குணமாகும். சிறுநீர் தடையில்லாமல் போகும். அகத்திக்கீரையை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி பாலில் கலந்து குடித்தால் மார்பில் ஏற்படும் வலி முற்றிலுமாக குறையும். அகத்திக்கீரையை தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும், பார்வை தெளிவாகும். இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்.